எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு டெக் டியூட்டர் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜாவால இன்டர்ஃபேஸஸ்ல எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆக்சுவலி ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கிள் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னுவாங்க. இல்லைன்னா சாம் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னுவாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு இன்டர்ஃபேஸஸ்ல வந்து ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும்தான் இருக்கணும். ஆனால் மல்டிபிள் டிஃபால்ட் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வந்து இருந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டாட்டிக் மெத்தட், டிஃபால்ட் மெத்தட், ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஜாவா 1.8க்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். 1.7க்கு முன்னாடி யூஸ் பண்ண முடியாது. அதே போல் இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸை மெயினாக எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாவில் வந்து ஜாவா 8லேருந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அதே போல் இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸை வச்சு தான் நம்ம லேம்டா எக்ஸ்பிரஷன்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்சிக்வெண்ட்டாக வந்து ஒரு ப்ரெசன்டேஷனில் வந்து எப்படி ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரெசென்டேஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்ன்றது ஒரு சிங்கிள் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுமே இல்லாமல் இருக்கும். அதாவது டிக்ளேர் மட்டும் பண்ணியிருப்போம். அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அந்த சைல்ட் கிளாஸ் வந்து கொடுக்கும். அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். பட் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அதே போல் நம்ம ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்தால் டிஃபால்ட்டே வந்து கம்பைலர் வந்து இன்ஃபர் பண்ணிக்கிறோம். அது வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா. பட் ஈவன் தோ நீங்கள் வந்து அனட்டேஷன் யூஸ் பண்ணி @ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸில் கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம மேண்டேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டீங்க. பட் இன்னொரு டெவலப்பர் வந்து இங்கே இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கிரியேட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பைல் டைம்ல எரர் வந்துடும். ஸோ வந்து நம்ம அதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் கான்செப்ட் வந்து நம்ம ஏன் வந்து இந்த அனோட்டேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து எப்படி ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சேனலில் தமிழில் வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கவர் பண்ணிவிட்டேன். இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கவர் பண்ண போகிறேன். எனக்கு ஐடியில் வந்து 13 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் அங்கங்கே வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஐடியில் வந்து நீங்கள் உங்களோட கெரியரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா தமிழில் இந்த சொல்லிக் கொடுக்குற ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் இன்னும் நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைன், அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். நம்ம கிரியேட் பண்ண போகிற இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா account.java அப்படின்னு. ஃபைன், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. நான் ஐடியில் பண்ணுறதுனால கிளாஸாக இருக்கும். நான் அதை நான் இன்டர்ஃபேஸ்னு மாற்றிக்கிறேன். ஃபைன், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி நம்ம ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸாக மாற்ற போகிறோம்? ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸாக மாற்றணும்னா என்ன? இதில் வந்து ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் தான் இருக்கணும். நான் இப்போ யூஸ் பண்ண போகிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ட் கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் 2 பேராமீட்டர் வந்து வாங்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் டபுள் டேட்டா டைப் அமௌண்ட், செகண்ட் பேராமீட்டர் டபுள் டேட்டா டைப் ரேட். இந்த 2 தான் வாங்க போகிறேன். ஃபைன், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இது டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் தான். பட் அகைன் நீங்கள் இதை வந்து கம்பைலருக்கு வந்து நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஒரு அனட்டேஷன் இருக்குது. அந்த அனட்டேஷன் யூஸ் பண்ணோம்னா ஸ்டில் இட்ஸ் பெட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னு போட்டுட்டோம். நம்ம வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். சப்போஸ் எதுக்காக இந்த அனட்டேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க, நீங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் போயிட்டீங்க, இன்னொரு டெவலப்பர் வராங்க. அவங்க வந்து ஒரு சினாரியோவில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கா, நான் இதில் இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னாங்கன்னா என்ன எரர் வரும் அப்படின்றத பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் மெத்தட் நேமை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். டெபாசிட்னு ஜஸ்ட் அமௌண்ட் மட்டும் இது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த அனட்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா நம்ம கம்பைல் டைம்லேயே வந்து ஜேவிஎம் வந்து இது பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்வேலிட் அனட்டேஷன். ஏன்னா வந்து இது வந்து அக்கௌண்ட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். எதுக்காக இது ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது. ஸோ இதை நம்ம இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும்தான் இருக்கணும். ஃபைன், இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸில் ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணும். பட் மல்டிபிள் ஸ்டாட்டிக் அண்ட் டிஃபால்ட் மெத்தட் இருந்துக்கலாம். நான் அதை உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் ஏர்லியர் ப்ரோக்ராம்லேருந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் டைம் சேவிங்காக தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளோஸ் பண்ணிடுறேன் மற்ற எல்லாத்தையும் கன்ஃபியூஷன் வராதுக்காக.
இந்த account.javaல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். பட் இதில் வந்து நீங்கள் எத்தனை டிஃபால்ட் மெத்தட் ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து மேபி நான் டிஃபால்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எத்தனை டிஃபால்ட் மெத்தட் ஸ்டாட்டிக் மெத்தட் நம்ம இது பண்ணிக்கலாம். அது வந்து ப்ராப்ளமே கிடையாது. வேலிடேட் எக்ஸாம்பிள் வந்து பிரான்ச் கோட் அந்த மாதிரி இது இங்கே பார்த்தீங்கன்னா மேபி பிரான்ச் கோட் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக தான் இது பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிஜிட்ஸ் தான் இருக்கணும் பிரான்ச் கோட் அப்படின்னா. இது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸில் வந்து ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் தான் இருக்கணும். நீங்கள் மல்டிபிள் டிஃபால்ட் அண்ட் மல்டிபிள் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ இஷ்யூ. ஃபைன். இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதை டிஃபைன் பண்ணுறதுக்காக நான் இன்னொரு என்ன கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பேங்க் ஆப்.ஜாவா அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைன். இப்போ நான் வந்து கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெயின் மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் பிஃபோர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸோட சின்டாக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸோட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணணும். அடுத்து வந்து ஒரு ஆப்ரேட்டர் இருக்கும். இந்த ஆப்ரேட்டர் வந்து லாம்டா ஆப்ரேட்டர் ஆரோ ஆப்ரேட்டர் அப்படின்னு இருக்கும். அடுத்து வந்து இங்கே வந்து மெத்தட் பாடி இருக்கும். எக்ஸாம்பிள் மெத்தட் பாடி வந்து இருக்கும். இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம இது வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன். இது இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்காக. இதை வந்து இன்னொரு வகையில் என்ன சொல்லலாம்னா அனானிமஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃபைன். உங்களுக்கு வந்து இந்த சின்டாக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேராமீட்டர் இருக்கணும். அடுத்து வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன் இருக்கணும். அடுத்து வந்து மெத்தட் பாடி இருக்கணும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த அக்கௌண்ட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு இப்போ இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பேராமீட்டர் இது பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் அமௌண்ட் அண்ட் ரேட் வந்து நம்ம இது பண்ணுறோம். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஜஸ்ட் நான் வந்து இந்த ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து லாம்டா ஆப்ரேட்டர் ஆர் ஆப்ரேட்டர். அடுத்து வந்து இங்கே இம்ப்ளிமெண்டேஷன். இங்கே இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நீங்கள் ஒரே ஒரு சென்டென்ஸில் இருந்தால் நீங்கள் வந்து சேம் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ளவர் பிரேசஸ்க்குள்ளே வரணும். ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பண்ணணும். இது வந்து மெயின்லி ஃபார் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான். இப்போ நீங்கள் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சின்டாக்ஸ் வந்து தேவையில்லை. நீங்கள் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது தேவையில்லை. பட் அகைன் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறதுக்காக இது பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன் வச்சு பண்ணுறது. ஓகே, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம கால் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த இது கால் ஆகிடும். எக்ஸாம்பிள் இந்த அக்கௌண்ட் டாட் கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் இதுக்கு நம்ம 2 பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து இதுக்கு அவுட்புட் வந்துடும். ஓகே, நான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகிடுச்சு 50 அப்படின்னு வந்துருச்சு. ஃபைன். உங்களுக்கு வந்து இன்னும் இந்த அவுட்புட் வந்து கிளியராக தெரியணும்னா ஒரு ஃபார்மேட்டிங்காக நான் இதை மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் திரும்பவும் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸில் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும்தான் இருக்கணும். அதுதான் வந்து சிங்கிள் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இன்டர்ஃபேஸஸ் ஆர் சாம் இன்டர்ஃபேஸஸ். அதை வந்து இங்கே எப்படி வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோன்னு பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியும்னா லாம்டா எக்ஸ்பிரஷன் வச்சு தான் பண்ண முடியும். இந்த லாம்டா எக்ஸ்பிரஷனுக்கான சின்டாக்ஸ் வந்து இங்கே நம்ம பார்த்துட்டோம். ஒன்ஸ் இந்த மெத்தடை நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் ரெஃபரன்ஸை வச்சு நீங்கள் எங்கேனாலும் கால் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ரெஃபரன்ஸை வந்து நீங்கள் இன்னொரு ஆர்குமெண்ட்டாக கூட இன்னொரு மெத்தடுக்கு பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸை வந்து எப்படி லாம்டா எக்ஸ்பிரஷன் வச்சு கிரியேட் பண்ணுறதுனா பார்த்துருக்கோம். இன்னும் சப்சிக்வெண்ட் வீடியோவில் வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதே போல் மெயினாக லாம்டா எக்ஸ்பிரஷன் இன்னொன்று எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப எப்படி வந்து ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறது, கலெக்ஷனில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டென்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களை மீண்டும் நான் இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.